சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயா கிட்ட சொல்றாரு, அம்மா இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் கதிரை தான் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல. அந்த கோயிலில் இருக்க வீடியோ ஃபுட்டேஜும் எப்போ கிடைக்கும்னு தெரியலம்மா. ஆமாம் ரோகிணி எங்க அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குற, முத்துவும் மீனாவும் மலேசியாவிலேருந்து வந்த 2 பேரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு விருந்தெல்லாம் மீனா சமைச்சு கொடுத்தா. அவங்க கிட்ட பேசி எப்படியாவது ரோகிணியோட அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவரை வெளியில் கொண்டு வர அவங்கக்கிட்டேயே உதவி கேட்கலான்னு நினச்சேன். ஏன்னா ரோகிணி மாதிரியே வீட்டுக்கு வந்த அந்த 2 பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்களாம். மலேசியாவில் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சுருக்காங்க போல். ஆனால் இந்த ரோகிணி எதை பற்றியுமே சொல்லாமல், எனக்கு ரொம்ப முடியல, பேசவே முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்னு சொன்னான். கூடயே இங்கே ஸ்ருதியும் போயிருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ரோகிணி ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்லம்மா. என்னம்மா நீங்கள் முதல்ல ரோகிணி எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு சொல்லுங்கம்மா. ஆமாம், என்கிட்ட ஃபோனில் பேசும்போது ரோஹிணி நல்லா தானே பேசுனா. அப்போல்லாம் இது மாதிரி எதுவும் பிரச்சனைன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்காக திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகணும், பேசவே முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு போனான்னு தெரியலையேம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்ருதி அங்கே ரோகிணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உடனே மனோஜும், என்னாச்சு ரோகிணி, முடியலன்னு சொன்னால் நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பேனே. என்கிட்ட ஃபோனில் பேசும்போது நல்லா தானே பேசிகிட்டு இருந்த. அப்போ இப்படியெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. போலீஸ்கிட்ட போயிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்டு அந்த வீடியோவை வாங்கிட்டு வான்னு நீ தானே ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனால் இப்போ என்ன திடீர்னு ரொம்ப முடியல, வாய் திறந்து பேசக்கூட முடியலன்னு அம்மா கிட்ட சொன்னியாமே. இதெல்லாம் உண்மைதானான்னு கேட்க, வேறு என்ன, நான் எதுக்காக போய் சொல்லணும், திடீர்னு தான் இப்படி ஆச்சு, என்னால் பேசக்கூட முடியல தெரியுமா. அத்தைக்கிட்ட வேணும்னா கேட்டுப்பாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். ஆனால் அங்கே ஸ்ருதி செஞ்ச வேலையால் நல்லா இருந்த பல்ல வேற எடுத்துட்டாங்க. என்னால் கொஞ்சம் கூட முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம்குள்ளே போயிடுறாங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, எனக்கு ரோகிணியை நினச்சா ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. ரோகிணியோட அப்பா வெளியில் வந்தால் தான் சொத்தெல்லாம் ரோகிணிக்கு கிடைக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு பணமும் அவங்க வீட்டு பக்கம் வந்து வரவே வராது. அப்படி இருக்கும்போது மலேசியாவிலேருந்து வந்த அந்த 2 பேர் மூலமாக எப்படியாவது ரோகிணியோட அப்பா வெளியில் கொண்டு வரலாம். அப்புறம் நல்லபடியாக பேசி புரிய வச்சு ரோகிணியவும் அவங்க அப்பாவையும் ஒன்று சேர்த்து வச்சா உனக்கு சேர வேண்டிய பணம் சொத்துன்னு எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனால் அந்த ரோகிணி இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ். வர வர இந்த முத்து மீனா மாதிரி எனக்கும் ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அவங்க அப்பாவை பற்றி கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறா. இல்லை அவங்க அப்பாவோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், அவங்க மாமாவோட ஃபோன் நம்பர்னு எதையுமே காமிக்க மாட்டேங்கிறா. இவ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அப்புறம் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா முத்து மீனா தான் எப்பயும் எங்களை அவமானப்படுத்தணும்னு சந்தேகப்படுவாங்க, நீங்களும் ரோகிணியை நம்பலையான்னு கேட்க, இந்த ரோகிணி செய்கிறதெல்லாம் அப்படி தானடா இருக்குது, என்ன செய்கிறது, இவளை வேற கல்யாணம் பண்ணிட்ட, இந்த வீட்டுக்கும் நல்ல மருமகளாக இருப்பான்னு நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன். அதனால தான் பொறுமையாக இருக்கேன். சீக்கிரமாகவே ரோஹிணி கிட்ட பேசி அவங்க அப்பா வெளியில் வர வைக்கிற வழியை பார்க்க சொல்லு. அப்போ தான் சொத்தும் பணமும் உன் கைக்கு வந்து சேரும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு விஜயா போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. ரோஹிணி எதுக்காக இப்படி நடந்துக்கிறா, எதுக்காக இப்படி செய்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி, அம்மா எப்படியாவது உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வரலான்னு நினச்சி உங்கள் அப்பாவை பற்றி கேட்டால் நீ எதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா? உண்மையாகவே உங்கள் அப்பா மலேசியாவில் பிஸ்னஸ் தானே செய்கிறாரு. அப்படி இருந்தால் உங்கள் அப்பா எங்கே பிஸ்னஸ் செய்கிறாரு, எங்கே இருக்காருன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, மனோஜ் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கிறியா? எனக்கே முடியலன்னு சொல்கிறேன், நீயும் உங்கள் அம்மா மாதிரியே பேசிகிட்டு இருக்க. என் குடும்பத்தை பற்றி எதுக்காக வந்தவங்க கிட்டலாம் நான் சொல்லணும்? என் அப்பாவை வெளியில் எப்படி எடுக்கணும்னு என் மாமாவுக்கு தெரியும். எனக்கு தேவையானதெல்லாம் என் மாமா செஞ்சுருவார். நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு தேவை 30 லட்ச ரூபா பணம். அது சீக்கிரமாகவே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போன கதிரை கண்டுபிடிச்சி நான் வாங்கிடுவேன். அது வரைக்கும் என் அப்பாவை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ நீங்கள் யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட பணம் கேளு, மாமா கிட்ட பணம் கேளுன்னு சொல்கிறியே. நான் ஃபோன் பண்ணாலே பணத்துக்காக தான் ஃபோன் பண்ணுறேன்னு அவங்கள என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீயும் சம்பாதிக்கிற, நானும் நல்லாவே சம்பாதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது சம்பாதிக்கிற நீ என்னை நல்லா வச்சு பார்த்துக்க முடியாதா? எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டு என் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் இனி செய்ய முடியாது மனோஜ், நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் உங்கள் அம்மா அங்கே சமைச்சு வச்சுருக்காங்க, அதை போய் சாப்பிட்டுட்டு அமைதியாக இரு. என்னை வந்து உங்கள் அம்மா மாதிரியே நீ கேள்வி கேட்காத அப்படின்னு மனோஜை திட்டி அனுப்பிடுறாங்க ரோகிணி. இங்கே விஜயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி மேலே அதிகமான சந்தேகம் ஏற்படுது. என்ன செய்ய, எப்படி கண்டுபிடிக்கணும் புரியல. இந்த ரோகிணி என்னடானா அவள் மாமா கிட்ட இருந்து கேட்டு பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறா. ஒருவேளை முத்து சந்தேகப்படுற மாதிரி இந்த ரோகிணி பணக்காரியாக இருக்க மாட்டாளோ? அதனால தான் பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்கிறாளா? ஏற்கனவே என் வீட்டுக்காரரோட பணத்தை வாங்கிக்கிட்டு அதை வச்சு இந்த மனோஜுக்கு கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்தவ தானே இந்த ரோகிணி. நான் தான் இந்த ரோகிணியை நம்பி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறேன். என்ன செய்யன்னு ஒன்றும் புரியல, ரொம்பவே குழப்பத்துலலாம் இருக்கிறேன் அப்படின்னு இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதியும்,
ஆமா ஆண்டி, எதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ரோகிணியை பத்தி தான் யோசிக்கிறேன். நீ ரோகிணியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியே, உண்மையாவே ரோகிணிக்கு பல்வலி தானா, இல்லை ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தினாலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியும், எனக்கு என்னவோ ரோகிணி உண்மையை சொன்ன மாதிரி தெரியல. அங்கே மலேசியாலேருந்து வந்த அந்த 2 பேரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவும் வேணும்னே இங்கேருந்து கிளம்புன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு, நான் போய் பார்லரில் வேலை பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொன்னாங்க. நான் தான் ரோகிணியை இப்படியே சும்மா விடக்கூடாதுன்னுட்டு நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரோகிணி வர வர செய்கிறது எதுவுமே சரியில்லை. அவங்க குடும்பத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆண்டி. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ரோகிணியோட அப்பா மலேசியாவில் இருந்திருந்தாருனா கண்டிப்பாக அந்த எங்கே வேலை பார்க்குறாரு, எந்த பிஸ்னஸ் செய்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை கூடவா இங்கே ரோகிணியால் சொல்ல முடியாது. ஆனால் ரோகிணி பெருசாக அவங்க அப்பாவை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவங்க செய்கிற பிஸ்னஸை பற்றியும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோன்ற சந்தேகம் முத்து மாதிரியே எனக்கும் இருக்குது. என்ன செய்யறது? என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் மலேசியாவில் இருக்காங்க. உடனே அவங்க கேட்டப்ப அந்த இடத்தெல்லாம் நான் சொன்னேன்ல, ஆனால் ரோஹிணியால் சொல்ல முடியலையே, அது ஏன் தான் எனக்கு தெரியல, அதனால தான் சந்தேகமும் வருது அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே தெளிவாக சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், சரிம்மா ஸ்ருதி, ஏதோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன், சரிம்மா நீ போய் சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மேலே விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்போ என்ன ஏமாற்றவும் இங்கே வந்தவங்கள ஏமாற்றவும் தான் ரோஹிணி முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அப்போ இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா போலையே, என்னையே ஏமாத்திட்டாள் இந்த ரோகிணி, நான் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியை பார்க்கறதுக்காகவும் விஜயா கிட்ட பேசிட்டு போகிறதுக்காகவும் அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா, வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து, என்ன ஸ்ருதியை பார்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை என் பொண்ணை பார்க்கறதா இருந்தால் தான் அங்கே அவள் வேலை செய்கிற இடத்துக்கே போய் பார்த்துருப்பேன், உங்களை தான் கூட்டிகிட்டு போகணுன்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், உங்களையும் நாங்கள் கூப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ருதிக்கிட்டையும் இதை பற்றி சொல்லிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். எப்படியாவது இங்கே மாப்பிள்ளை ரவிக்கு வந்து ஒரு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் ரவியும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. அவங்களே சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதில் வரக்கூடிய லாபம் எல்லாமே ஸ்ருதிக்கு மட்டும்தான் சேரப்போகுது அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஸ்ருதிக்கு லாபம்லாம் கிடைக்குமா? அப்போ ஸ்ருதியும் இந்த பிஸ்னஸில் இருக்க போகிறாளான்னு கேட்க, இல்லை அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்யட்டும், ஆனால் எங்களுடைய சொத்தாக இருக்கட்டும், எங்களுடைய வருமானம் சம்பாத்தியம் எங்களுடைய வீடு எல்லாமே இங்கே ஸ்ருதிக்கு மட்டும்தானே, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னதான் இந்த ரோகிணி பணம் இருக்குன்னு சொன்னாலும் எந்த பணத்தையும் கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறா. ஆனால் ஸ்ருதி உண்மையாகவே பணக்காரி தான். அதனால தான் அவளுக்கு வீடு, பெரிய வசதியான வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய லாபம் கூட கிடைக்க போதாமே அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. கவலைப்படாதீங்க சம்மந்தி, நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, அங்கே பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, முத்து மீனா மட்டும் வர வேண்டாம், நீங்கள்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா. உடனே விஜயா அண்ணாமலை, ஸ்ருதி, ரவின்னு எல்லாருக்கிட்டேயுமே இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து சொல்லிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்ருதி, உங்கள் அம்மா புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா, அந்த பூஜையில் நாம் எல்லாருமே கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க போலையே அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டி, அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க, அவங்க எல்லாருமே உங்களை எதிர்பார்ப்பாங்க, நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே மீனா சொல்கிறாங்க, வேண்டாம் ஸ்ருதி, எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் முத்து மீனாக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கும், நாம் எல்லாரும் போயிட்டு வருவோம், நம்மளை பார்க்க பணக்காரங்க மாதிரி தெரியும், ஆனால் அந்த முத்து மீனா அப்படி இல்லைல்ல, அதனால் அவங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே ஸ்ருதிக்கு கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆகுது, அவங்க அம்மா மட்டும்தான் வந்துட்டு போகிறாங்க, அவங்க அப்பா இன்னும் ஸ்ருதியோட கல்யாணத்தை ஏற்றுக்காமல் இங்கே இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இருக்காரு, அப்புறம் நான் எதுக்காக அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வரணும், நீ மட்டும் போயிட்டு வா விஜயா, நீயும் ஸ்ருதி, ரவின்னு 3 பேரும் போயிட்டு வாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்போது அவங்க இப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் குடும்பமாக போய் நிற்க முடியுமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ கடையில் நல்ல வந்து கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, அதனால் மனோஜாலையும் வர முடியாது, மனோஜ் நீ கடைக்கு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை இப்படி சொன்னதால், சரிங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதி, ரவி, விஜயா மட்டும் அந்த பூஜையில் போய் கலந்துக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி மீனா கிட்ட, என்ன மீனா
எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் உங்களை ஏளனமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கன்னு நினச்சி தானே நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என் தங்கச்சி, அப்போ உங்கள் அம்மா அப்பா என்னை என்ன சொன்னாலும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அவங்களும் எனக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி தானே, அதனால் நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க ஸ்ருதி, அங்கே அப்பா அம்மா எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து நம்மளை கூப்பிட்ருக்காங்க, பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க வரும்போது நாமளும் நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பணக்காரங்க மாதிரி போனால் தானே மதிப்பும் மரியாதையுமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி என்னை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் இவங்க தான் என் என் மாப்பிள்ளையோட அம்மான்னு என்னை சொல்லும்போது நான் ரொம்ப நல்லா போகணும், நான் பணக்காரங்க மாதிரி போகணும், அப்போ தான் எல்லாரும் வந்து மதிப்பாங்க, எனக்கும் அப்படி தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு விஜயா பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா வந்து சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் நாளைக்கு அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால அந்த பூஜையில் போய் கலந்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகணுன்னா நானும் பணக்காரங்க மாதிரி தானே போகணும், நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்கிறாங்க. நீ பேசாமல் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ரோகிணியோட பார்லருக்கு போ, அங்கே வந்து நல்ல மேக்கப் பண்ணி விடுவா ரோகிணி. அப்படியே போனேன்னா உன்னை பார்க்க பணக்கார வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்கும், அங்கே உள்ள எல்லாரும் அப்படியே நம்பிடுவாங்க, உனக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இதை நான் மறந்துட்டேனே, நகை மட்டும் போட்டால் போதும்னு நினச்சேன், ஆனால் இதை விட அழகாக இருந்தால் அவங்க எல்லாரும் என்னை தேடி வந்து பேசுவாங்கல்ல, நான் இப்போவே ரோகிணியோட பார்லருக்கு போகிறேன், அங்கே போயிட்டு அழகாக நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு போய் நான் பூஜையில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற விஜயா ரோஹிணி கிட்ட கூட சொல்லாமல் ரோகிணியோட பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க. விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் மருமக பெரிய பார்லரோட ஓனர், அதனால் அங்கே எனக்கு என்ன செஞ்சாலும் பணம் வாங்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி பணத்தை கூட எடுக்காமல் அங்கே விஜயா போயிடுறாங்க. அங்கே விஜயா போன உடனே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கேட்குறாங்க, ஆமாம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கே, இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறீங்களான்னு கேட்க, என்னம்மா இப்படி பேசுகிற, இந்த பார்லரோட ஓனர் இருக்காங்கல்ல அவங்களோட மாமியார் தான். ஆமாம் ரோஹிணி எங்கே, ரோஹிணியோட மாமியார் தான் நான் வந்திருக்கேன்னு முதல்ல போய் என் மருமக ரோஹிணியை கூப்பிடுமா அப்படின்னு சொல்ல, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் திருன்னு முழிக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க, ஏதோ இந்த பார்லரோட ஓனர் ரோஹிணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல போலையே, நீங்கள் தானே அவங்க மாமியார், அப்போ யார் இந்த பார்லரோட ஓனர்னு உங்களுக்கு தெரியாமையே இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் உன்கிட்டலாம் பேச விருப்பப்படலை, ஏன் மருமக ரோஹிணியை நீ கூப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி பிரச்சனை செய்கிறாங்க விஜயா. அதுக்குடனே ஸ்டாஃபும் அவங்க இப்போ ஒரு கிளைண்ட்டை கவனிச்சிட்ருக்காங்க, இந்த சமயம் அவங்கள போய் நான் கூப்பிட முடியாது, அப்படி நான் செஞ்சால் ரோஹிணி மேடம் ரொம்ப திட்டுவாங்க, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே காத்துட்ருங்க, அவங்க வருவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த பார்லரோட ஓனர் ரோஹிணி கிடையவே கிடையாது, அவங்க இங்கே எங்களை மாதிரியே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தான், இங்கே அவங்கள சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க, இங்கே பார்லரோட ஓனர் வேற ஒருத்தவங்க, அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னது பார்லரோட ஓனர் வேற யாரோவா, யாரம்மா சொல்கிற, ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க, அங்கே வராங்க பாருங்க அவங்க தான், அவங்கக்கிட்ட வேணும்னா போய் பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே புரியாத விஜயா அங்கே வந்த உண்மையான பார்லர் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் இங்கே ரோஹிணி ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்களா, நீங்கள் தான் அந்த பார்லரோட ஓனரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் தான் பார்லரோட ஓனர், என்கிட்ட வேலை பார்க்குறாங்க ரோஹிணி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, நான் வேணா ரோஹிணியை கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி இங்கே வாங்க, ஒரு கஸ்டமர் உங்களை தான் கேட்டு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க முதல்ல, அதுக்கப்புறமா உள்ளே இருக்க வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்த ரோஹிணியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்க விஜயா நிற்கிறாங்க. விஜயாவை பார்த்துட்டு பதில் பேச முடியாமல், அத்தை எப்போ வந்தாங்கன்னு தெரியல, இங்கே ஓனர் வேறு இருக்கிறாங்களே, நான் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன்னு தெரிய வந்தா அவ்வளவுதான், என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே விஜயா ரொம்பவே கோவமா, என்ன ரோகிணி இதெல்லாம், நீ இந்த பார்லரோட ஓனர் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் தான் ஓனர், யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க போல, நீங்கள் உள்ளே வாங்க அத்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியாரு, நீ சொல்கிறதெல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாந்து போய் அவமானப்பட்டு தான் நிற்கிறேன், ஒவ்வொரு முறையும் நீ என்னை தலைகுனிய வச்சுக்கிட்டே இருக்க, இந்த பார்லரோட பேரை நீ மாற்றினப்பவே உன்கிட்ட சொன்னேன், இனி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினா உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்னுட்டு, ஆனால் மறுபடியும் மறுபடியும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கல, இந்த முறை நான் உன்னை நம்புற மாதிரியே இல்லை, ஆமாம் அவங்க தானே பார்லரோட ஓனர் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் தான் பார்லரோட ஓனர், அவங்க ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சமாளிக்கும் போது இங்கே விஜயா ரோகிணியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உண்மையான ஓனர்கிட்ட கேட்குறாங்க, எங்க
இந்த ரோகிணி இங்கே வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குறா, நீங்கள் தானேங்க ஓனர், எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஓனரும், ஆமாங்க இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், நான் தான் இந்த பார்லரோட ஓனர், அப்பப்போ வந்துட்டு போவேன், இங்கே கணக்கெல்லாம் பார்த்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு போவேன். ஆனால் இந்த பார்லரில் நல்லபடியாக பார்த்துக்கிறது ரோகிணி. ஆனால் இவங்க ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க, என்கிட்ட தான் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. முதல்ல இவங்க இந்த பார்லரோட ஓனராக இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் பண கஷ்டம், பணம் வேணும் அது அப்படின்னு சொல்லி இந்த பார்லரில் என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டாங்க. இப்போ வெறும் ஸ்டாஃப் தான் இவங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? தெளிவாக நான் உங்ககிட்ட புரிய வச்சுட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல. இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே பார்லரோட ஓனர் முன்னாடியே ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. யாரை நம்ப வச்சு ஏமாத்த பார்க்குற? அதான் அவங்க முன்னாடியே தெளிவாக சொல்கிறாங்களே, பார்லரில் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டேன்னு. பணத்தை என்ன செஞ்ச? யாருக்காக பார்லரில் முதல்ல இவங்க கிட்ட கொடுத்த? யாரை கேட்டு இதெல்லாம் செஞ்ச? பணத்தோட அருமை பெருமை உனக்கு தெரியல. வீட்டுக்கு தெரியாமல் ஒவ்வொரு விஷயமா நீ வெளியில் செஞ்சிட்ருப்ப. எல்லாத்தையும் நான் கண்டுக்காம நீ தான் நல்ல மருமகன்னு எல்லார் முன்னாடி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணுமா? முதல்ல நீ வீட்டுக்கு வா. இந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு என்னவோ கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கியா நீ? வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு உண்மை தெரிஞ்சதால ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருந்த பார்லரோட ஓனரும், என்னாச்சு ரோகிணி, இவங்க யாரு அப்படின்னு கேட்க, அவங்க என்னோட மாமியார் தான், நான் இந்த பார்லரோட ஓனர்னு அவங்கக்கிட்ட பொய் சொல்லி வச்சுருந்தேன். இந்த பார்லரில் அவங்கக்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கினதே அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் என்னை சும்மா விட மாட்டாங்கன்னு நினச்சேன். என் குடும்பத்துக்காகவும் பண தேவைக்காகவும் தான் இதை அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் என்னை திட்டி அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. இனி நான் வீட்டுக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்களோ தெரியல அப்படின்னு சொல்ல, ரோகிணி நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. குடும்பத்துக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் வெளியில் யாராவது செய்வாங்களா? நீங்கள் என்னைக்கு இந்த பார்லரில் எனக்கு கொடுத்தீங்களோ அன்னைக்கே உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் இப்படி மாட்டிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது, இப்படி அவமானப்பட்டு அழ வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. உங்கள் குடும்பத்தையே ஏமாத்துற நீங்கள் என்னை ஏமாற்ற ரொம்ப நேரம் ஆகாது. இத்தனை நாள் உங்களை நம்பிட்டு இருந்த ரோகிணி, ஆனால் இனி நானும் உங்களை நம்ப தயாராக இல்லை. முதல்ல வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பார்லரில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்லரோட ஓனர். ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள ரொம்பவே கோவமாக இருந்த விஜயா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயாவும் அண்ணாமலை கிட்ட, ஏங்க இத்தனை நாள் இந்த ரோகிணியை நம்பாதேன்னு இந்த முத்து சொல்லும் போதெல்லாம் நான் முத்து பேச்சை கேட்கல, ஆனால் இன்னைக்கு நேராக போய் பார்த்ததுக்கப்புறமா தானே தெரியுது இந்த ரோகிணி எப்படிப்பட்டவ, குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்திருக்கான்னுட்டு அப்படின்னு கோவமாக பேச, உடனே அண்ணாமலையும், நீ எதுவுமே புரிகிற மாதிரி பேச மாட்டியா? ஆமாம், இப்போ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்ருதியோட அம்மா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பூஜைக்காக கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோகிணியோட பார்லரில் போயிட்டு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அழகுபடுத்திட்டு போகலாமேன்னு பார்த்தேன். அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது பார்லரோட ஓனர் இங்கே ரோகிணி இல்லையாங்க. ஏற்கனவே பார்லரில் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கா இந்த ரோகிணி வெறும் ஸ்டாஃபாக தான் அந்த பார்லரில் வேலை பார்க்குறாளாம். இது தெரியாமல் பார்லரோட ஓனர் ரோகிணியை கூப்பிடுங்கன்னு அங்கே இருந்த ஸ்டாஃப் கிட்டலாம் நான் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக அந்த பார்லருக்குள்ளே போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா அந்த பார்லரோட ஓனர் மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்க. பணத்தை என்ன செஞ்சானும் தெரியல, அந்த எதுக்காக இந்த பார்லரில் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தானும் தெரியல. ஏற்கனவே இந்த பார்லரோட பேரை மாற்றினதுக்கே இந்த ரோகிணியை நான் மன்னிக்கவே கூடாதுன்னு இருந்தேன். போனால் போதும் தான் அமைதியாக இருந்தேன், பொறுத்து போனேன் எல்லாத்தையும். ஆனால் அந்த ரோஹிணி மொத்தமாக என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த கோவத்தில் நடந்த எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக பேசிகிட்டு இருக்க. அங்கே இருக்கிற இங்கே ரவியாக இருக்கட்டும், மீனான்னு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இங்கே ரூமில் இருந்த அண்ணாமலை, அம்மா என்னம்மா டயர்டாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுத்தா நீங்கள் என்னம்மா இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, டேய் மனோஜ், உன்னையும் என்னையும் அந்த ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்திட்டாடா. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோகிணி பார்லரில் யார்கிட்டயோ கொடுத்து பணத்தெல்லாம் வாங்கிட்டாலாம். அந்த பார்லர் இப்போ நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அந்த பார்லரை பேரை என்னைக்கு மாற்றினாலோ அன்னைக்கே அந்த பார்லரில் கொடுத்துட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டா. இப்படி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டா தெரியுமா? எத்தனையோ தடவை நீயும் அந்த பார்லருக்கு போயிருக்க, ஆனால் பொய் சொல்லி சமாளிச்சு இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறா. நான் இன்னைக்கு தான் பார்லருக்கு போக எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா. தலை குனிஞ்சுக்கிட்டே அமைதியாக அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க ரோகிணியை பார்த்த உடனே இருந்த கோவத்தில் விஜயா, வா, இந்த வீட்டுக்குள்ளே எதுக்காக வந்த? முதல்ல நீ இந்த வீட்டு பக்கம் வந்தாலே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். எல்லா உரிமையும் இருக்குன்னு வந்தியே, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இத்தனை நாள் நீ எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க.
உன்னை போய் நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருந்த விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உன்னெல்லாம் போய் நம்பினதுக்கு நான் இப்போ அவமானப்பட்டுல நிற்கிறேன். அந்த மீனா முத்துவுக்குன்னு கூட ஒரு வேலை இருக்குது. அவங்க அந்த வேலை மூலமாக நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீ வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு ஓனர்னு பொய் சொல்லிட்டு இருந்திருக்க. ஆமாம், ஸ்டாஃபாக வேலை பார்க்குற உனக்கு எவ்வளோ சம்பளம்? 10,000 15,000? நீ எல்லாம் எனக்கு மருமகன்னு சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீ கண்டிப்பாக எனக்கு மருமகள் ஆகவே முடியாது. இதையே பொய் சொல்லி ஏமாத்திருக்கியே. அப்போ உங்கள் அப்பா உண்மையாக மலேசியாவில் இருக்காரா என்ன? இதையும் நீ ஏமாத்திருக்க மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்ல, இல்லத்த உண்மையாகவே எங்கள் அப்பா மலேசியாவில் தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல பிஸ்னஸ்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லும்போது, வாயை மூடு. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு நீ பேசுகிறதெல்லாம் சரின்னு தலையாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய விஜயா கிடையாது. முதல்ல நீ பதில் சொல்கிற ரோகிணி. நான் கேட்குற எல்லாத்துக்குமே நீ உண்மையான பதிலை சொல்லணும். இன்னும் உண்மையை சொல்லாமல் மறைச்சி என்னை ஏமாத்தலான்னு நினச்சேன்னா அப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது. அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்க மலேசியாவுக்கு கிளம்பிட வேண்டியதான். புரியுதா ரோகிணின்னு கேட்க, ரோகிணி அழுதுகிட்டே, நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. கொஞ்சம் பண தேவை இருந்தது, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறாங்க. என்ன தான் பண தேவை இருந்திருந்தாலும் உனக்காக கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் அவமானப்பட்டு இந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு தானே நீ அந்த பார்லர் ஆரம்பிக்கவே நான் உனக்கு பணம் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீ மறுபடியும் எனக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்க. வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்த்துக்கிட்டு நான் பார்லரோட ஓனர்னு இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தையே. இதெல்லாம் சரியா? முதல்ல இப்படி செஞ்சு எங்களை நம்ப வச்சுட்டு இருந்தையே, அப்புறம் எப்படி நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல. கொஞ்சம் பண தேவை இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பெரிய பண தேவை? அதை நீ சொன்னால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லைனா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏற்கனவே எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு வேற குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். இப்போ வீட்டில் கொடுக்கறதுக்காக தான், அந்த பத்திரத்தை திருப்புறதுக்காக தான் அந்த அந்த பார்லரையே அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் பெரிய பணக்காரியும் இல்லை, என் அப்பா மலேசியாலையும் இல்லைன்னு தெரிய வந்துடுமே. என்னன்னு சொல்லி சமாளிக்க, பண தேவைக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டேன். என்ன பண தேவைன்னு கேட்குறாங்க. உண்மையெல்லாம் சொன்னேன்னா மாட்டிப்பேனே, எப்படி சமாளிக்கன்னு தெரியல. மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த ரோகிணி எதை கேட்டாலும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னவோ இவங்க அப்பா மலேசியாவில் இல்லைன்னு தான் தோணுது. ஒருவேளை நீங்கள் ரோகிணிக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு தானே நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்க. அந்த பத்திரத்தை திருப்புறதுக்காக தான் இந்த இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு மீனா சந்தேகப்பட்டு கேட்க, மீனா கண்டுபிடிச்சிட்டாங்களே, வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன செய்யனே தெரியலையே. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே விஜயாத்தை என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி விஜயா கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருக்கிறபோது இங்கே அழுதுகிட்டே இருக்கிற ரோகிணி விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், ரோகிணி நீ செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மா. உன்னை நாங்கள் நம்புகிறோமோ இல்லையோ, விஜயா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறா. ஆனால் இங்கே விஜயாவையே நீ இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்கனா என்ன சொல்கிறதுனே தெரியல. வர வர ரொம்ப சந்தேகமாக இருக்குமா. நீ மனோஜை கல்யாணம் பண்ண இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்க போறியோ தெரியல. ஒவ்வொரு உண்மையாக இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இந்த வீட்டில் நீ நல்ல மருமகளாக இருக்கிறதா வேண்டாமான்னு விஜயா முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அண்ணாமலை கோவமாக சொல்ல, அப்போ விஜயா ஆண்டி என்னை வீட்டை விட்டு போக சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி.